வண்டி எடுக்கணும். ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. ஏய் நில்லுங்கடா, ஆவேசப்படாதடா முட்டாள். அப்பா அவன் என் தம்பி மாதிரி. தம்பி மாதிரி தான். இங்க வா. நமக்காகத்தான் இவனுங்க சாவணுமே தவிர அவனுங்களா சாகக்கூடாது. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா அரசியல் தான் கரெக்ட். பாலிடிக்ஸ்ல பெரிய லீடர் வரணும்னா பெரிய அண்ணாவோட சப்போர்ட் வேணும். அதை விட்டுட்டு தெருநாய்ங்க மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது. என் பேச்சு கேளு, முறைக்காத. அந்த பெரிய அண்ணா பார்த்து கத்துக்கடா. அவங்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. மர்டர் பண்றதுக்கு நம்ம தேவையை எதிர்பார்க்கிறோம். அரசியல்ல நான் சாகுறதுக்குள்ள உன்னை பெரிய லீடர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னடா கத்தியை தூக்கிட்டு சுத்துறேங்கிற. உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு புரியுதுடா. ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும்டா. புதுசா ஒருத்தன் நம்ம தொழிலுக்கு வந்திருக்கான். அந்த ஜிகே அவனை தான் கூட சேர்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கிறதால அர்த்தம். டேய், கண்டமானவனை கொல்றது கஷ்டம் இல்லடா. தைரியம் இருக்கவனை கொல்றதுக்கு புத்திசாலித்தனம் தேவை. டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், தூக்கிடுவோம். அது வரைக்கும் ஜாலியா இரு. அமைதியா இருங்க. ஹலோ அண்ணா. ஜிகே, பெரிய அண்ணா ரொம்ப கோவமா இருக்காரு. அண்ணா, நான் வேணும்னு செய்யல. அவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணான். எனக்கு வேற வழி தெரியல. நீ லைன்லயே இரு. இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இது மாதிரி நடக்கூடாதுன்னு இருக்காரு. You are great, brother. ஓய் மதுரை, உன்னை பத்தி பெருசா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன். நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில அப்படிதான் சொல்றாங்க. இந்தியால இருக்கிற அத்தனை பிகருக்கும் என் மேல கிக்குன்னு. நீ என்னை காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லல. நன்றி சொல்ல மாட்டேன். எனக்கு யாராவது உதவி பண்ணா நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் விசிலிங். உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும். இப்படி. ரெண்டு இட்லி ஒரு வடை வேணும். கிடைக்குமா கண்ணு? உனக்கு இந்த சிட்டில புல்லட்ஸ் தவிர சாக்லேட்ஸ் கிடைக்காது. கட்டி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்களா? ஏய் பாத்தீங்களாடா? ஏய் காக்க காக்க கரகவே காக்க எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் படுறே சுவாமி. நோக்கு நோக்கு நரியவே நோக்கு இந்த தர்ம மரங்க என்னையா ஏன் தடுக்கறாங்க சுவாமி? ஏய் அபி तो குஜலாம் என்ன பண்ற? தயவு செஞ்சு நாங்க இருக்கறதா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லாரு. அப்படி சொல்லாம இருந்தா அப்பாட்ட சொல்லி உங்க பேர்ல வருஷம் பூரா அர்ச்சனை பண்ண சொல்றேன். என்ன சொன்னா? சொன்னேன்னா சாபம் விட்டுருவேன். என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ. ஏய் ரவுடிஸ் இங்க இருக்கா பாருங்க. ஏய் வா வா. இது ரொம்ப அநியாயம். என்னடா அவ பேசிட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கீங்க? உங்க இல்லங்க அவரே சொன்ன. இது பாருங்க அந்த கரை போகாது. அது கடவுளா பார்த்து கொடுத்தது. இதான் என்னோட சாபம். என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? தூக்கிட்டு போங்கயா. அப்புறம் ஒரு சின்ன மேட்டர். பொண்ணுங்களை டச் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு போ. அப்படியா? அப்போ உன்னை போட்டு தள்ளி போய் சிங்க குட்டிகள்.
இப்பதானே நான் ஃபார்முக்கே வந்தேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களடா. ஏய், ஒரு டீ சொல்டா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்னை காப்பாத்தினதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்க. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரையா பெருமாள் கோயில்ல பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு அவ யாரோ பெரியவா. அவ்வளவு பெரிய மனுஷாலாம் என்னையே தடுத்துறான்னு நேக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோ? தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது, நீ கொடுக்க மாட்டேன்ட்ட. அதான் ரன்னு சேஸ் ஃபைட், அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு, உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க, போ. நீங்க கொஞ்சம் செல்லுலார் போன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்கோ. தேங்க்ஸ்ங்க. அப்பா சேஃபா இருக்கேன்பா. அம்மா நீங்க சேஃபா இருக்கேளா? நான் சேஃப்மா. நீ சேஃப் தானே? நான் சேஃபா இருக்கேம்மா. தம்பி நீ சேஃப் தானே? நாராயணா, நீ நாராயணா. எல்லாமே நாராயணா. பாசமழை ஓவரா இருக்கு. இவர்தான் என்ன காப்பாத்தினாருப்பா. தம்பி, என் பொண்ணு ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திட்டு நீ ரொம்ப நன்னா இருக்கணும்டா. விஷ்ணு நாராயணா, கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்து. இவர் விஷ்ணு இல்லைங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா டெஸ்ட்ராயன். சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். ஏய், இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல்னு சொன்னாலும் சரி, சம்பல்னு சொன்னாலும் சரி, இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா, அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா, எங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களை சொல்லணும். நாராயணா, பூஜை பண்ணி குலைக்கிறேன். எங்கிட்ட போய் அந்த வீரத்தை இங்க இருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நாராயணா. நமஸ்காரம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு நீதான். கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி. ஏய், ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. நிகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன்? நாராயணா, நீங்க எங்களுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி 2 நாளைக்கு உங்க வீட்டுல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நாராயணா, நீ வந்து படுக்கிறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கஷ்ட வார்த்தையில திட்டாதீங்க. நாராயணா, எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளா, ஒரு 2 நாளா வந்துருவாளா. அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. நாராயணா. காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம், காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம் ஐயா, உன்னடி தேடி ஐயா. அழாதீங்க, அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்ட்டே அழுங்க, அதுவும் தானா வருங்க. சரி சரி, அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. இருங்கன்னு அவ பாஷையில வீட்லயே இருங்கன்னு போயிடலாம். வாய் மூடிட்டு வாட அபிஷ்டு. ஹலோ.